அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் டிவி நேயர்களுக்கு சாத்தியம் சங்கரின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய பதிவில் சனி வக்ர பெயர்ச்சி ஆகிறார். அதாவது கோச்சாரத்தில் இந்த ஆண்டு 2025 வக்ர பெயர்ச்சி ஆகிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஆனி மாதம் 29ஆம் தேதியில் இருந்து கார்த்திகை 12ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்க போகிறார். உத்திரட்டாதியிலும் பூரட்டாதியிலும் அவர் வக்ரமாக இருப்பார். ஆங்கில தேதியில் சொன்னோம்னா 13/7/25 இருந்து 28/11/25, அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 138 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்து தன்னுடைய இயல்புக்கு மாறான பலனை செய்ய போகிறார். இப்போது சனி பகவான் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை செய்ய போகிறார் பொதுவான அந்த 12 ராசிகளுக்கும் பார்க்கலாம். இப்போது மெல்ல மெல்ல திரேக ஆரோக்கியம் ஏற்படும். சில பேருக்கு வேலையில் பணி மாற்றங்கள், வேலை சுமை அதிகமாகுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க. சனி வக்ரமாகறதுனால வாகனத்தில் போனால் கவனமாக இருக்கணும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியம், சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பாவம் சார்ந்த ரீதியாக உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம கவனிக்கணும். திருமணமே ஆகாமல் இருந்த நிறைய நாள் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ திருமணம் முடிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை செய்யக்கூடியவராக சனி பகவான் இருப்பார். அப்புறம் உறவுகளிலேயே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். விரக்தியாக இருந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை முடியலன்றவங்களுக்கு கூட இப்போது ஒரு சகஜமான சூழ்நிலை இந்த சனி வக்ர பயிற்சியில் ஏற்படும். பொதுவாகவே 12 ராசிகளுக்கும் சனி பகவான் மெல்ல மெல்ல பொறுமையாக நல்ல பலன்களை செய்ய காத்துட்ருக்கார். பொருளாதார ரீதியாக சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கும்போது இருந்த கஷ்டத்துக்கும் இப்போ சனி பகவான் பயிற்சியாகி மீனத்தில் இருக்கும்போது கடந்த ஒரு 4-5 மாதங்களாக அவர்கள் இருந்த கஷ்டத்திலேருந்து இப்போ வக்ரம் ஆகிறதுனால ஒரு சில பேருக்கு பொருளாதார ஏற்றம் இருக்கும், சில பேருக்கு வீண் விரயங்கள் இருக்கும். வீண் விரயங்கள் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சுமாரான அளவில் சனி பகவான் பார்த்துக்குவார். ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது. அதேமாதிரி உத்தியோக மாற்றம் உண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உறவுகளுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்கும். சனி பகவானுடைய இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து ஒரு சங்கிலி போன்று இந்த உறவுகளுக்கே உயிர் என்ன சொல்கிறது முக்கியமான ஒரு காரகர் அவர். அதனால் உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமற்ற சூழ்நிலை கூட இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க லாபம் நிச்சயமாக இருக்கும். இந்த வக்ரகதியில் இருக்கும்போது சனி பகவான் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். 12 ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான். அவர்களுடைய அந்த அசுர அணியில் இருக்கிற கிரகங்களுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா சுக்கிரன், சனி, ராகு, புதன், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அசுர குலத்தை சேர்ந்த ஒரு டீம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும். அந்த கிரகத்தோட ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதேமாரி மிதுனம், கன்னி, இந்த ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு நல்ல பலனை செய்யக்கூடியவராக இருப்பார் சனி பகவான். இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவான் மிகச்சிறந்த பலனை செய்வாருங்க. இது வந்து சனி பகவானுடைய வக்ரகதியில் இருக்கக்கூடிய பயிற்சிக்கான பலன்களை கூறினோம், பொதுவான பலன்கள். இப்போ நம்ம மேச ராசிக்கான சனி வக்ரகதியில் இருந்தால் என்ன பலன்ன்றதை பார்ப்போம். மகர ராசிக்கு ராசி அதிபதி சனி பகவான். இந்த மகர ராசிக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய வக்ரகதி, அதாவது வக்ர நிலையில் என்ன பலன்கள் என்று தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வக்ர பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா சனி பகவான் மகர ராசிக்கு அதாவது என்ன சொல்கிறது 2 ஆதிபத்தியங்களை பெற்று 3ஆம் வீட்டிலே குருவோட சுபர் வீட்டிலே இருப்பது மகர ராசிக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கே குரு வக்ர நிலையில் இருப்பது திடீர் தன பிராப்தங்களும் திடீர் சுய முயற்சி, புதுசான தைரியம் வீரியங்களும் புதுசாக ஏற்படும். நிறைய தொழில் மாற்றங்களும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த வக்ரகதியில் ஏற்படும். தொலைத்தொடர்பு சார்ந்த விஷயங்களில், தொலைத்தொடர்பு சார்ந்த படிப்புகளில் கூட நல்லா படிப்பாங்க இப்போது வக்ரகதியில் இருக்கும்போது. அப்போது 2 ஆதிபத்தியங்களை பெற்றோர் 3ஆம் இடத்தில் இருப்பது வக்ரகதியில் இருக்கும்போது ஏற்கனவே சுறுசுறுப்பு இல்லாதவங்க இப்போ சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வேகமாக செயல்படுவாங்க. ஏற்கனவே தடைப்பட்ட வேலையெல்லாம் இப்போ வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா முடிக்கக்கூடிய ஆற்றலாகும். ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி பண்ணியாவது முடிச்சிருவாங்க. சனி பகவான் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசி அது வந்து மகர ராசி.
அப்போ இந்த மகர ராசிக்கு 3ஆம் பாவத்திலே சனி பகவான் அமர்ந்து சில தடைகளை ஏற்படுத்தியிருந்தார். அவர் வக்ரகதியில் நன்மைகளை செய்வார். சகோதரர்களிடத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகளை போக்கி அவங்க ஒன்றா சேரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். நல்ல சுமூகமான பேச்சுவார்த்தை அதெல்லாம் தொடருங்க. இது பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கார். இப்போ அவரோட பார்வை மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா அவரோட பார்வை 6ஆம் இடத்துல விழுதுங்க. மகர ராசிக்கு திரிகோணத்தில் அவரோட பார்வை விழுது. திரிகோணத்தில் சனி பகவானோட பார்வை ரிஷபத்தில் வேறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதி ஸ்தானத்திலே சனி பகவான் பார்வையதுனால பூர்வ புண்ணியத்தில் இருந்த வம்பு வழக்கில் வெற்றி கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பூர்வ புண்ணியத்தில் குலதெய்வ வழிபாடு போய் பண்ணிட்டு வருவாங்க, அதனால் ஒரு யோகம் கிடைக்கும். குழந்தைங்களால் யோகம் கிடைக்கும். குழந்தைங்க நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜீவனத்துக்கான ஒரு வேலையை சனி பகவான் ஏற்படுத்துவார். இப்படி பல யோகங்களை இந்த மகர ராசிக்கு அவர் செய்ய போகிறாருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு தன்னுடைய சமசப்தம பார்வையில் 3ஆம் பாவத்திலே இருந்து வக்ரமாகி சமசப்தமாக மகர ராசிக்கு அவங்க 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போ மகர ராசிக்கு கண்ணிலே தொடர்பு 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வது தந்தையார் மூலயமான ஆதாயத்தை கொடுக்குதுங்க. ஏற்கனவே தந்தையாரால் கருத்து வேறுபாடுகளுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க. தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி டாக்குமெண்ட், தந்தை வழி ராயல்டிஸ் இது எல்லாமே தடைப்பட்டு இருந்த காலம் போய் இந்த வக்ரகதியில் அதெல்லாம் கூட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இது இருக்குங்க. அடுத்து சனி பகவான் வக்ரகதியில் மகர ராசிக்கு 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போ மகர ராசிக்கு விரயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோட வீட்டை சனி பகவான் தொடர்பு கொள்வது. விரையாதிபதி குருவும் அந்த 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வது நல்ல ஒரு சுபமான விரயங்கள் ஏற்படும். ஏற்கனவே இருந்த ஒரு சில ஓய்வே இல்லாமல் ஓடிட்டுருப்பாங்க, ஓரளவுக்கு ஓய்வு கிடைக்கும். அசுப விஷயங்கள் குறைந்து சுப விஷயங்கள் நடக்கும். திரேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி வேலை சம்மந்தமாக கூட பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க வெளியூர் வெளிநாடு கொஞ்ச நாள் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ஏன்னா சனி பகவான் 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்கிறார். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வேலைகள் சில ஆண்டு காலம் வேலை செய்து வரக்கூடிய ஒரு அமைப்பு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்கு நிச்சயமாக ஏற்படுங்க. ஆக மொத்தத்தில் இந்த சனி பகவான் வக்ரகதியில் ஒரு அற்புதமான பலனை செய்ய காத்திருக்காருங்க. அற்புதமான பலன்களை அள்ளி தருவார் இந்த சனி பகவான் வக்ரகதியில்.